கோடை காலத்தில் வெளியில் படுக்கும் பறவைகள். அன்னைக்கு ராத்திரி 8 மணி. பகல்ல அடிச்ச வெயிலுக்கு எல்லாருடைய வீடும் ஏதோ அவன் மாதிரி சூடா இருந்துச்சு. வீட்டுக்குள்ள ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாம பறவைங்க எல்லாரும் வெளியில வந்து ஒரு மரத்துக்கு கீழே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. மகிக்கழுகு விசிறி வச்சு விசிறிக்கிட்டு, அப்பப்பப்பா என்னடா இது, இன்னைக்கு காத்து கூட அடிக்கல. விசிறி வச்சு காத்து வீசிக்கிட்டாலும் காத்து அனல்லா வீசுது. வீட்டுக்குள்ள படுக்கலான்னு பார்த்தா வேர்த்து வேர்த்து கொட்டுது. அவ்வளவு அனல்லாம் இருக்கு. பேசாம நாம எல்லாரும் வீட்டுக்குள்ள படுக்காம வெளியில கைத்துக்கட்டல் போட்டு படுத்துக்கலாம். நல்ல சில்லுன்னு காத்தடிக்கும். ஆமாங்க மகி, நானும் அதை தான் நினைச்சேன். வீட்டுக்குள்ள ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. நான் வேப்பலைய பறிச்சுக்கிட்டு வந்து புஜ்ஜிக்காக வேப்பலையால ஒரு படுக்கையை தயார் பண்றேன். அதோட மனத்துக்கு கொசுவும் பக்கத்துல வராது. ஐயோ, ஆனா தரையில படுத்தா என் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிற உடம்புல மண்ணு ஒட்டிக்கிச்சுன்னா ஐயோ, அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். பேசாம நான் என் தோட்டத்துல இருக்கிற சாமந்தி பூக்களை பறிச்சுட்டு வந்து பூ படுக்கையே செஞ்சிடுறேன். மனமும் நல்லா இருக்கும், நல்லா மெத்த மெத்தனும் இருக்கும். ஏன் லூசி, தூங்கும் போது கூட நீ அழகா தான் இருக்கணுமா என்ன? அடிக்கிற காத்துக்கு அந்த பூவெல்லாம் பறந்து போச்சுன்னா நீ தரையில தான் இருப்ப. சரி, வெளியில படுக்கும்போது காதுல பஞ்சு வச்சுக்கிட்டு தூங்குங்க. பூச்சி ஏதாவது காதுக்குள்ள போயிடும். எங்க பன்னுக்கு வெளியில படுக்கிறதுனா ரொம்ப பயம். ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்து நட்சத்திரம் கீழே விழுந்துரும்னு பயப்படுவான். ஆமாமா, நேத்து என் கண்ணார ஒரு நட்சத்திரம் கீழே விழுறத நான் தான் பார்த்தேனே. அது ஒருவேளை என் தலைமையில வந்து விழுந்துச்சுன்னா அப்புறம் கட்டு போடுவாங்க. அப்புறம் நர்ஸ் எனக்கு ஊசியில போடுவாங்க. மகிக்கழுகு சிரிச்சுக்கிட்டே, அது நம்ம மேல விழாது பண்ணோ, எங்கேயோ தூரமா போய் விழும். சரி, சில்லுன்னு காத்தடிக்குது, எல்லாரும் அமைதியா படுத்து தூங்குங்க. சரியா அந்த நேரத்துக்கு தான் சிச்சு காக்கா எல்லோ கலர்ல இருக்கிற ஒரு ஸ்பாஞ்சை தூக்கிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துச்சு. அது கொஞ்சம் பெருசா பார்க்கறதுக்கு பெட்டு மாதிரி தான் இருந்துச்சு. அதை தண்ணியால நினைச்சிருந்தாங்க. அதனால அவங்கள தூக்கிட்டு வர முடியாம கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தாங்க. நகருங்க நகருங்க, விஐபிஸ் வந்துகிட்டு இருக்கோம். நீங்க எல்லாரும் வேப்பில படுக்க அப்புறம் பூ படுக்கே தயார் பண்ணிருக்கீங்க. ஆனா நாங்க வாட்டர் பெட்டை தயார் பண்ணியிருக்கோம். இதனால சில்லுன்னு இருக்கோம். என்ன சிச்சோ, இந்த பெட்டை எதுக்காக தண்ணியில நினைச்சு கொண்டு வந்திருக்க? ஏதாவது காவால விழுந்துருச்சா இந்த பெட்டு? அப்ப சிச்சு காக்கா மகி கிட்ட, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இது மகாராஜா காலத்திலேயே பயன்படுத்துறது. சிட்டில எல்லாரும் இப்போ இந்த மாதிரி வாட்டர் பெட் தான் பயன்படுத்துறாங்க. இதோட பேரு மெமரி கூலிங் ஃபோமு பெட்டு. நான் இதை பக்கத்து ஊர்ல இருந்து ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். கொண்டு வரும்போதே தண்ணியில முக்கி கொண்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே படுத்தா நல்ல சில்லுன்னு இருக்கும். அப்போ அனல் சுத்தமா தெரியவே தெரியாது. ஆனா சின்ன காக்கா சந்தேகமா மூக்கு மூடிக்கிட்டு, அம்மா, எனக்கு என்னமோ இது வாட்டர் பெட்டு மாதிரி தெரியல. யாரோ தூக்கி போட்ட பெட்டு. இதை சோப்பு தண்ணியில நினைச்சிருக்கிற மாதிரி இருக்கு. இதுல சோப்பு வாசமும் வருதுமா. ஷோ, வாய் முடுறா. எப்ப பார்த்தாலும் உனக்கு என் மேல சந்தேகம்தான். இது சோப்போட வாசம் இல்லடா, லாவெண்டர் பர்ஃப்யூமோட வாசம். வாயை முடிக்கிட்டு சும்மா படு. சிச்சு, சின்ன சொல்றத கேளு. அந்த ஈர பெட்ல படுத்தா அப்புறம் உடம்புக்கு முடியாம போயிடும். அந்த ஈரம் அப்புறம் கல்லு மேல எதுலாவது விழுந்துச்சுன்னா பெட்டு வழுக்கிக்கிட்டே போயிடும். நார்மல் படுக்கையிலேயே படு. என்கிட்ட வேப்பிலை இருக்கு, அது வேணும்னா கொடுக்குறேன். உன் வேப்பிலையே நீயே வச்சுக்கட்டும். நீ என்னோட ஏசி பெட்டை பத்தி உனக்கு தெரியாது. நீங்க எல்லாம் அனல்ல படுத்து தூங்க போறீங்க. நான் நல்லா சில்லுன்னு ஏசில படுத்து தூங்க போறேன். ராத்திரி 10 மணிக்கு எல்லாரும் வீட்டுக்கு வெளியில கைத்துக்கட்டல் போட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் துணி வேப்பிலைய போட்டு படுக்கையை தயார் பண்ணதுனால கொசு அவங்க படுக்கைக்கு பக்கத்திலேயே வரல. ஆனா சிச்சு காக்கா சின்ன காக்காவோட நிலைமைதான் இப்போ மோசமா மாறப்போகுது. அவங்க 2 பேரும் அந்த வாட்டர் பெட்டில் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. தூக்கத்துல உருளும் போது அந்த பெட்டுக்குள்ள இருக்கிற சோப்பெல்லாம் நொறையா மாறி வெளியில வர ஆரம்பிச்சுது. சுப் சுப் அப்படின்னு சத்தமும் கேட்டுச்சு. அம்மா, என்ன இது? என் உடம்பெல்லாம் ஏதோ நொறு நெறியா ஒட்டுது. ஏசி பெட்ல படுத்திருக்கிற மாதிரி இல்லம்மா, ஏதோ சோப்பு பெட்ல படுத்திருக்கிற மாதிரியே இருக்கு. இப்ப எனக்கு தூங்குற மாதிரி இல்ல, குளிக்கிற மாதிரி இருக்கு. டேய், இது ஏசில இருந்து விழற பனித்துளிடா. அதனால எல்லாமே ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. பனித்துளி இதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட கிடைக்காதுடா. பாரு, நம்ம ஊரு இப்ப வெயிலா இல்ல, நல்ல குளிரா இருக்கு. இன்னும் 1/2 மணி நேரம் போச்சு. அவங்க 2 பேரும் அதே பெட்டில் படுத்துக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துல அந்த பெட்டில இருந்து சின்ன சின்ன பபிள்ஸ் வெளியில வர ஆரம்பிச்சுது. அப்புறம் அந்த சோப்பு நுரை எல்லாமே படுத்துக்கிட்டு இருந்த சிச்சு சின்ன மேலையும் ஒட்டிக்கிச்சு. இப்ப அவங்க பாக்குறதுக்கு காக்கா மாதிரி இல்லாம வெள்ளையா இருக்கிற ஒரு வெள்ளை காக்கா மாதிரி தயாராகிக்கிட்டு இருந்தாங்க. ஆஹா, இந்த படுக்கை ரொம்ப சாஃப்டா இருக்குடா, காத்துல மிதக்கிற மாதிரியே இருக்கு.
வெளியில வீசுற காத்துக்கு அந்த சோப்புல இருந்து வந்த பபிள்ஸ் எல்லாமே காத்துல பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா படுத்திருந்தவங்க முகத்துக்கு மேல போய் டப் டப்புன்னு வெடிச்சு அவங்க மேல தண்ணியும் தெளிச்சுது. என்ன இது, மழை பெய்யுதா? என் கண்ணு எரியுது, சோப்பு வாசம் வருது. லூசி அந்த பக்கமா திரும்பி பார்த்தா. அப்ப தூரத்துல 2 வெள்ளையா மோகினி பிசாசு மாதிரி இருக்கிற உருவங்கள் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப லூசி அந்த உருவங்களை பார்த்து ரொம்பவும் பயந்தா. ஐயோ, என்ன இது, பேயா? ஐயோ, வெள்ளையா இருக்கிற மோகினி பேயி, இதுக்கு கண்ணையும் காணோம், காதையே காணோம். இது நம்மள முழுங்கிறதுக்காக தான் நம்ம பக்கத்துல வந்திருக்கு போல. லூசி கத்துன கத்துக்கு எல்லாருமே எழுந்திருச்சாங்க. எல்லாரும் வெள்ளையா இருக்கிற அந்த உருவங்களை பார்த்து பயந்து போயிட்டாங்க. ஐயோ மஹி, அது ஒருவேளை ஏலியனா இருக்குமா? அதோட கை கால் எல்லாம் அசையுது, வாயிலிருந்து பபிள்ஸ் வருது. அதுங்க நம்மள கொல்றதுக்காக தான் வந்திருக்கா? ஆமா, நான் தான் அப்பவே சொன்னல, ஆகாயத்துல இருந்து நட்சத்திரம் கீழே வரும்னு. அது நட்சத்திரம் இல்ல, ஏலியன் போல. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துமா. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அது பேயும் இல்ல, ஏலியனும் இல்ல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. பன்னு, அந்த டார்ச் ஆன் பண்ணு, வெளிச்சத்துல பார்க்கலாம். பன்னு டார்ச் லைட்டை அடிச்சான். அந்த லைட்டோட வெளிச்சத்துல தூரத்துல சோப்பு நொறியோட நின்னுக்கிட்டு இருக்கிற சிச்சு சின்னும் எல்லாருடைய பார்வையிலையும் பட்டாங்க. அங்கிருந்து பபிள்ஸும் வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ துணி அவங்கள பார்த்து சிரிச்சு, மஹி, அது ஏலியனும் இல்ல, பேயும் இல்ல, நம்ம ஊரு ஸ்பெஷல் விஐபி சிச்சு காக்கா. அந்த ஏசி பெட்ல படுத்துக்கிட்டு வாஷிங் மிஷின்ல துவைச்ச மாதிரி துவைச்சி பபிள்ஸ் விட்டுக்கிட்டு இருக்கு பாரு. ஐயோ பாவம், அந்த பெட்டுக்குள்ள சோப்பு இருந்திருக்கு போல. இவங்க அசைய அசைய சோப்பு கரைஞ்சி இப்போ பபிள்ஸா வெளியில வந்துகிட்டு இருக்கு. அப்போ சிச்சு காக்கா, என்ன அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா? ஒரே பனிமூட்டமா இருக்கு, என் கண்ணு ஏன் எரியுது, எனக்கு எதுவுமே தெரியலையே. அப்போ சின்ன காக்கா அந்த நுரை எல்லாத்தையுமே தொடச்சுக்கிட்டு கண்ணுல இருந்த பவுல்ஸையும் எடுத்து, அம்மா, இது பனி இல்லம்மா, இது சோப்பு நுரை. சோப்பை நான் முழுங்கிட்டம்மா, அதனாலதான் வாயிலேருந்து பபுள்ஸா வருது. நான் அப்பவே சொன்னல, சோப்பு ஸ்மெல்லு ஹெவியா வருது அப்படின்னு. அதை கேட்டு எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சிச்சோ, வாட்டர் பெட்டு, ஏசி பெட்டுன்னு ஏதேதோ பில்டப் கொடுத்த, இப்ப என்ன வாஷிங் மிஷின் இருந்து சோப்போடு வெளியில வந்த பஞ்சு மாதிரி இருக்க? ஏன் சிச்சோ, வெளியில சில்லுன்னு காத்து வீசும்போது இந்த மாதிரி சோப்பு பெட்ல யாராவது படுத்து தூங்குவாங்களா? நீயும் உன்னோட சயின்ஸும். சரி சரி, எப்படியும் வாஷிங் மிஷினுக்குள்ள போயிட்டு நொறையோடு வெளியில வந்திருக்க. இப்ப நீ குளிக்கணும்னா நம்ம ஒரு ஆத்துல போய் முழுகணும். சிச்சு காக்கா வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு எல்லார்கிட்டையும், ஆமா குஹு, யாரோ என்ன வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்த மாதிரி தான் இருக்கு. உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு. ஆனா இதுலயே ஒரு சந்தோஷம், காக்கா கருப்பா இருக்குன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நானும் சின்னுவும் நல்ல வெள்ளையா இருக்கோம்ல. இனிமே இந்த மாடர்ன் டெக்னாலஜி எல்லாம் நம்ப கூடாது. நம்ம ஊரு காத்தே நமக்கு சொர்க்கம்தான். துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, சரி சிச்சு, போய் அந்த பெட்டை தூக்கி போட்டுட்டு வா. என்கிட்ட வேப்பையில இருக்கு, அதை போட்டு நீங்க 2 பேரும் நிம்மதியா தூங்கலாம். அத்தை, அந்த பெட்டில் நீங்க பொருளும் போது நாங்க உங்களை பார்த்து பேயின்னு நினைச்சு இங்க இருந்து ஓடி போயிடலான்னு கூட நினைச்சு தெரியுமா? சரி சரி, கிண்டல் பண்ணாதீங்க. சின்னோ வாடா, முதல்ல ஆத்துல இறங்கி இந்த சோப்பு நுர போரலுக்கு குளிச்சுட்டு துணி ஆட்டி கொடுக்குற வேப்பலைய போட்டு நல்லா படுத்து தூங்கிடலாண்டா. பறவைங்க எல்லாரும் அன்னைக்கு ராத்திரி சிச்சு காக்கா பண்ண காமெடி நினைச்சு சிரிச்சு சிரிச்சு அதை பத்தியே பேசிக்கிட்டே படுத்து தூங்குனாங்க. சிச்சு காக்காவுக்கு அதிகமா அறிவு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டா இப்படிதான் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சது. இந்த கதையில இருக்கிற நீதி, வெயில் காலத்துல இயற்கையாவே நமக்கு வெயிலும் கொடுக்கும், இயற்கையாவே நமக்கு குளிர்ச்சியும் கொடுக்கும். செயற்கையா ஏதாவது உருவாக்கலான்னு பார்த்தா சிச்சு காக்கா மாதிரி அவமானம் தான் படணும். பறவைங்களோட ஊர்ல மகாசிவராத்திரி அன்னைக்கு சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே ஊரு கலகலன்னு இருந்துச்சு. காத்து சில்லுன்னு வீசிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி துணி எழுந்துருச்சு. ஆத்துல போய் குளிச்சுட்டு நெத்தியில பட்டைய போட்டுக்கிட்டு கழுத்துல ருத்ராட்ச மாலையையும் போட்டுக்கிட்டு ரொம்பவும் நல்லபடியா இருந்தா. அவ கையில ஒரு மணியை பிடிச்சுக்கிட்டு எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடியும் அந்த மணியை அடிச்சுக்கிட்டு எல்லாரையுமே சத்தமா எழுப்பிக்கிட்டு இருந்தா. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. எல்லாரும் சீக்கிரமா எந்திரிங்க, இன்னைக்கு மகா சிவராத்திரி. சிவராத்திரி அன்னைக்கு தூங்குனா அந்த சிவனுக்கே பிடிக்காது. எல்லாரும் சீக்கிரமா எந்திரிச்சு குளிங்க. சோட்டு கிளியோட வீட்டுல அப்பதான் பன்னு எழுந்திருச்சு கண்ணை தொடச்சுக்கிட்டு வெளியில வந்தான். சத்தத்தை கேட்டு சோட்டுவும் எழுந்திருச்சா. அப்ப பன்னு துணிக்கிட்ட, என்ன துணி ஆண்டி, காலையில வீட்டாண்ட வந்து குளிக்க சொல்றீங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, லீவு தானே, இல்ல இன்னைக்கு ஸ்கூல் இருக்கா? இன்னைக்கு ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? குளிக்க சொல்றீங்க. இன்னைக்கு லீவு,
ஏன்னா சிவராத்திரி அன்னைக்கு எல்லாரும் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு அந்த சிவனுக்கு விரதம் இருக்கணும். அப்பதான் அந்த சிவனோட அருள் எப்பவுமே நம்ம மேல இருக்கும். விரதம் இருந்து அன்னைக்கு முழுக்க தூங்காம பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதை கேட்டு பன்னுக்கிளி ஷாக் ஆயிட்டான். அவன் முட்டை முட்டை கண்ணை காட்டி, என்னது இன்னைக்கு உபவாசம் இருக்கணுமா? ஐயையோ, அப்போ இன்னைக்கு ஸ்நாக்ஸ் இல்ல, பழம் இல்ல, சாப்பாடு இல்லையா? இன்னைக்கு முழுக்க இப்படியே இருக்கணுமா? இந்த நாள் பண்டிகை மாதிரி இல்ல, ஏதோ பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கு. நான் வளர்ற குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு நல்லா தெம்பா இருக்கணும். அப்பதான் சோட்டு அங்க வந்து, டே பன்னு, அப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா. இன்னைக்கு சிவராத்திரி, ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா நீ என்ன செத்து போயிடுவியா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு முழுக்க பசியில தான் இருக்கணும். சீக்கிரமா போய் குளி. பன்னுக்கிளி கவலையா, சிவநாமம் நம்ம வயித்த நிறைக்காது இல்ல. ஐயோ கடவுளை, நீங்க தான் காப்பாத்தணும். அப்பதான் சிச்சு காக்காவும் அவருடைய பிள்ளையான சின்ன காக்காவும் 2 பேரும் எழுந்திருச்சாங்க. சிச்சுவுக்கு விரதம் இருக்கிறது அப்படின்னா சுத்தமா பிடிக்காது. ஆனா ஊருக்காரங்க கிட்ட பெருமை பேசுறதுக்காக தான் விரதம் எடுக்கிற மாதிரி நடிப்பா. அவ வீட்டுல ரகசியமா கொஞ்சம் பிஸ்கெட்டையும் கொஞ்சம் பழங்களையும் எடுத்து வச்சா. அப்போ சிச்சு காக்கா சின்னவ கூப்பிட்டு, சின்ன வாடா, இன்னைக்கு சிவராத்திரி. அந்த துணி வீடு வீடா வந்துகிட்டு இருக்கா. எல்லாருமே காலையில சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு சாமிக்கு விரதம் இருக்கணும்னு சொல்றான். நம்மளால விரதம் இருக்க முடியுமா? இங்க பாரு, பழம் பிஸ்கெட் எல்லாம் வச்சிருக்கேன். யாருக்குமே தெரியாம இத வந்து சாப்பிட்டுரு. யாராவது கேட்டா நாங்க இன்னைக்கு விரதம் எதுவுமே சாப்பிடலன்னு சொல்லு. அப்போ சின்ன காக்கா, அப்போ கடவுளுக்கு தெரியாதா? கடவுள் நம்மள பாத்துக்கிட்டு தானே இருக்காரு. அதுக்கு சிச்சு, டேய் ஷு, இன்னைக்கு கடவுள் ரொம்ப பிஸிடா. ஏன்னா இன்னைக்கு சிவராத்திரி இல்லையா? அவருக்கு நம்மள பாக்குறதுக்கு கூட நேரம் இருக்காது. அப்பதான் துணியும் மகியும் அங்க வந்தாங்க. சிச்சு, எந்திரிச்சாச்சா? நீ சீக்கிரமா குளிச்சு முடிச்சுக்கோ. நம்ம கோயில்ல இன்னைக்கு சிவனுக்கு பூஜை பண்றோம். அதனால வில்வப்பத்திர, பூவு, மாங்காய் இலை, தோரணம் கட்டுறதுக்கு எல்லாமே எடுத்துட்டு வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ண வேண்டியது உன்னோட வேலை. சிச்சு பக்தியோட இருக்கிற மாதிரி கண்ணை முடிக்கிட்டு கைய நீட்டி, ஹர மகாதேவா. மகி, உங்களுக்கு தெரியாதா? நான் அந்த ஈஸ்வரனோட பரம பக்த. இன்னைக்கு முழுக்க அந்த கடவுளுக்கு நான் விரதம் இருந்து என்னோட பூஜைய செய்ய போறேன். இன்னைக்கு நான் ஒரு துளி தண்ணிய கூட குடிக்க மாட்டேன். சின்னும் அவங்க அம்மாவை ஆச்சரியமா பார்த்தா. அம்மா, தண்ணி கூட குடிக்க மாட்டீங்களா? அப்போ பிஸ்கெட்டு? சிச்சு காக்கா சின்னுவோட வாயை மூடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே, அது வந்து பிஸ்கெட்டா? பிஸ்கெட்டு எல்லாருக்கும் தானமா கொடுக்கலான்னு எடுத்து வச்சது. சின்ன குழந்தை இல்லையா? அதுதான் என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னே தெரியாம ஏதோ வளர்றான். ஊரோட எல்லையில ஆத்தங்கரையோரமா ஒரு ஆலமரத்துக்கு கீழே கருப்பு சிவலிங்கம் இருந்துச்சு. ஆகாயம் அமைதியா இருந்துச்சு. பறவைங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. துணி லூசி 2 பேரும் அந்த லிங்கத்தை ஆத்து தண்ணியில சுத்தமா கழுவி அதுக்கு விபூதி பூசி குங்கும பொட்டு வச்சு பூக்களால அலங்காரம் செஞ்சாங்க. குகுவாத்து ஆத்துல இருந்து தாமரை பூவை கொண்டு வந்து கொடுத்துச்சு. சிவலிங்கம் பாத்தீங்களா எப்படி பளபளன்னு ஜொலிக்குது? நம்ம பால், தேன் இது எல்லாமே கொண்டு வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும். இங்க பாரு லூசி, அதெல்லாம் மனுஷங்க செய்யறது. நம்ம பவித்திரமான கங்கா ஜலத்தையே கொண்டு வந்து பூஜை பண்ணலாம். அந்த சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது கங்கா ஜலம்தான். அந்த சிவனுக்கு பத்திரம், பழம், புஷ்பம் இது 3 இருந்தா போதும். அந்த சிவன் இதுலயே ரொம்ப சந்தோஷப்படுவாரு. எல்லாரும் ஒவ்வொருத்தங்களா வரிசையா வந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சு பூக்களை வச்சு ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பன்னு போக வேண்டிய நேரம். அவன் பசி தாங்க முடியாம வயித்த கையில பிடிச்சுக்கிட்டு சிவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, கடவுளே ஈஸ்வரா, இந்த விரதம் சீக்கிரம் முடிகிற மாதிரி நீங்க தான் செய்யணும். பசி என்னால தாங்க முடியாது. உங்க வயிற்றுல எப்படி விஷம் இருந்துச்சோ அதே மாதிரி என் வயிற்றுல விஷம் அப்படிங்கிற பசி இருக்கு. என்ன பண்றது? சீக்கிரமா விரதத்தை முடிங்க. அப்போ சோட்டு கிளி, என்னடா விரதம் இருக்கும்போது சாப்பாட பத்தி பேசுற? பூஜை இன்னைக்கு கண்டிப்பா விரதம் இருக்கணும்டா. சிச்சு பூஜை செஞ்சுக்கிட்டு கடவுளுக்காக வச்சிருந்த பழங்களை ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தா. சிவா, உங்களுக்கு பூஜை பண்ண பலகாரம், நைவேத்தியம் எல்லாம் எனக்கே குடுக்கற மாதிரி நீங்க தான்ப்பா செய்யணும். அன்னைக்கு சாயந்தர நேரம் ஆச்சு. சிவலிங்கத்துக்கு பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. பறவைங்க எல்லாரும் இன்னும் அங்கதான் இருந்தாங்க. இப்பதான் உண்மையான சோதனையே தொடங்குச்சு. எல்லாரும் கண்முழிக்கணும். இங்க பாருங்க கிராமத்து ஜனங்களே, நைட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட்டு முழுக்க சிவனோட நாமத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கணும். யாராவது சிவ நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். யாருமே தூங்க கூடாது. கனிஷ்டம் கண்ணு கூட மூடக்கூடாது. எல்லாரும் உட்காந்து பஜனை பாடுங்க.
சிச்சு அவளுடைய கண்ணை தேய்ச்சிக்கிட்டு, இது நைட்டு முழுக்க கண் திறந்துக்கிட்டு அப்படியே உக்காந்து இருக்கணுமா? ஐயோ கடவுளே, என்னால முடியாதே, தூக்கம் வருமே. நைட்டு 8 மணி ஆனா போதும் தூங்கிடுவேன். அதுக்கு தான் சிச்சு யாருமே தூங்கக்கூடாதுன்னு பஜனை எல்லாம் பாடுறது. லூசி, உன்னோட குரல் ரொம்ப நல்லா இருக்கு. நீ தான் முதல்ல பஜனையை பாடணும். சீக்கிரமா ஒரு பஜனையை பாடு. லூசி ரொம்பவும் உற்சாகமா சரி பாடுற அப்படின்னு சொல்லி, ஹரிஹோ ஹரிஹோ ஸ்ரீனிவாச ஹரிஹோ. லூசி ஆண்டி, என்ன வெங்கடேஸ்வர சுவாமியோட பாட்டு பாடுறீங்க? சிவராத்திரி, சிவனோட பாட்டு பாடுங்க. உங்களுக்கு வர வர ஞாபகம் மருதி அதிகமாயிடுச்சு. சாரி, ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. இப்ப பாடுறேன், எல்லாருமே கேட்டுக்குங்க. சிவசங்கரா சிவசங்கரா லம்போ மகாதேவா. எல்லாரும் லூசி கூடவே சேர்ந்து பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. பஜனை நல்லபடியா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா கிட்டத்தட்ட நடுராத்திரி 12 மணி தாண்டும் போது யாராலையும் தூக்கத்தை தாங்கிக்கவே முடியல. தூக்கத்துல எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பன்னு கிட்டத்தட்ட தூங்கவே ஆரம்பிச்சிட்டான். அவன் தூக்கத்துல உளரவும் ஆரம்பிச்சான். லட்டு, ரசகுல்லா, சாப்பாடு, இங்க கொஞ்சம் சாம்பாரை ஊத்துங்க. அப்ப சோட்டு தண்ணியை தெளிச்சு பன்னுவை எழுப்பி, டேய், இது ஹோட்டல் இல்லடா, சிவனோட கோயில். இங்க சிவனோட பாட்டு பாட தூக்கம் போயிடும். உடனே பன்னு எழுந்திருச்சு. பாட்டி, எங்க பாட்டி அந்த சிவா? மறுபடியும் தூங்கி, சிவா, எங்க பானிபூரி, எங்க மசாலா பூரி? பக்கத்துல சிச்சுவோட நிலைமை இன்னும் ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. அவ கண்ணு திறந்துதான் இருந்துச்சு. ஆனா உள்ளுக்குள்ள அவ தூங்கிக்கிட்டு தான் இருந்தா. எல்லாரையும் ஏமாத்தி தூங்குறதுக்கு ஏதாவது திட்டம் போடணுமே அப்படின்னு சிச்சு காக்கா யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ சிச்சு, ஐயோ, எனக்கு ரொம்ப தூக்கம் வருதே. எல்லாரும் முன்னாடி உக்காந்து தூங்குனா அதுக்கப்புறம் என்னோட மரியாதை போயிடும். எல்லாருக்கிட்டையும் நான் தியானம் பண்றேன் அப்படின்னு பொய் சொல்லி அந்த மரத்துக்கு மேல போய் நிதானமா உக்காந்து கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டு வரணும். அப்படி யாரும் பார்க்காத நேரத்துல சிச்சு காக்கா அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மரத்தோட கிளையில ஏறி உக்காந்து தூங்க ஆரம்பிச்சது. சரியா ஒரு 3 மணி இருக்கும். எல்லாருக்குமே தூக்கம் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா ஒருத்தங்கள கிள்ளி தூங்க விடாம ஆக்கிக்கிட்டு இருந்தாங்க. துணி மட்டும் இன்னும் உற்சாகமா தான் இருந்தா. ஆனா அப்பதான் எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான ஒரு பயங்கரமான சத்தம் காதல விழுந்துச்சு. குர் குர் அப்படின்னு. அதை கேட்டு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. அது என்ன சத்தம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியல. நிறுத்துங்க, எல்லாரும் சைலண்டா இருங்க. எங்கிருந்தோ ஒரு சத்தம் வருது. புலி, சிங்கம் அப்படின்னு ஏதாவது காட்டுக்குள்ள வந்துருச்சா? எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்க தூக்கமே போயிடுச்சு. அப்ப மகிக்கழுகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்துச்சு. இல்ல, இது புலி சிங்கத்தோட சத்தம் இல்ல. ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம். அதோ அந்த மரத்துக்கிட்ட இருந்து தான் வருது. அப்போ குஹு பயந்துகிட்டே, ஐயோ பயமா இருக்கு. சிவராத்திரி அன்னைக்கு பேய் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பேய் நம்மள சாப்பிட வந்திருக்குமோ? யாருமே பயப்படாதீங்க, எல்லாரும் இருக்கோம்ல. வாங்க, தைரியமா அந்த மரத்துக்கிட்ட போய் யாருன்னு பார்க்கலாம். எல்லாருமே ஒருத்தங்க கைய இன்னொருத்தங்க பிடிச்சுக்கிட்டு மெதுவா அந்த கோயிலுக்கு பின்னாடி போய் பார்த்தாங்க. அப்போ இருட்டுல ஏதோ ஒரு உருவம். என்னன்னு பார்த்தா அது சிச்சு காக்கா. நல்லா கொரட்டை விட்டுக்கிட்டு வாய பொழந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்து எல்லாருக்குமே கோவமும் வந்துச்சு, கூடவே சிரிப்பும் வந்துச்சு. எதை வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. சிச்சு, எந்திரி அப்படின்னு கத்தனப்போ அந்த சத்தத்தை கேட்டு சிச்சு காக்கா முழிச்சுக்கிட்டா. ஐயோ சிவா, காப்பாத்துங்க. அந்த லட்டு நான் சாப்பிடல, சின்னதான் சாப்பிட்டேன். ஆனா லட்டு என்னோட இது. எல்லாரும் சத்தமா சிரிச்சாங்க. அந்த இடம் முழுக்க சிரிப்பு சத்தம். என்ன சிச்சு இது? நீ ஒத்தையில வந்து தியானம் பண்ற அப்படின்னு பார்த்தா நீ தனியா வந்து யாருக்குமே தெரியாம கும்பகர்ணனோட தங்கச்சி மாதிரி இப்படி கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்க. சிச்சு வெக்கப்பட்டு அத கவர் பண்ணா. மகி, நான் கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தியானத்துல கைலாசத்துக்கே போயிட்டேன். அங்க குளிர் அதிகம் இல்லையா? அந்த குளிர்ல நடுங்கி அந்த மாதிரி சத்தம் போட்டேன். அவ்வளவுதான், நான் ஒன்னும் தூங்கல. அது ஒன்னும் கொரட்டை சத்தம் இல்ல. அம்மா, சும்மா பொய் சொல்லாதீங்க. யாராவது தியானம் பண்ணும்போது கொரட்டை விட்டு தூங்குவாங்களா? உங்களோட கொரட்டை சத்தத்துக்கு நானே ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? இச்சு, தூங்கி இருந்தாலும் பரவாயில்ல, பொய் சொல்லாத. பொய் சொன்னா நல்லதில்ல. போய் முகத்தை கழுவிட்டு வா. பூஜை பண்ணி பூஜையை முடிக்கிற நேரம் வந்துருச்சு. அது பிரம்ம முகூர்த்தம். ஆகாயத்துல நட்சத்திரம் தெரிஞ்சது. வானில ரொம்ப அமைதியா புனிதமா இருந்துச்சு. சில்லுன காத்து வீசிக்கிட்டு இருந்துச்சு. பறவைங்க எல்லாரும் சேர்ந்து கடைசி பூஜையை செஞ்சாங்க. துணி பூஜி 2 பேரும் சேர்ந்து பக்தி பாட்டு பாடி பூஜைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பசங்களுக்கெல்லாம் பசியா இருந்தாலும் கூட
அந்த நேரம் அவங்க சந்தோஷமா தான் இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப பக்தியோட எல்லாருமே உட்காந்து சாமிக்கு பஜனை பண்ணி பூஜை பண்ணி நம்மளோட பூஜையை செலுத்தியிருக்கோம். அந்த கடவுள் நம்ம கிராமத்தை நல்லபடியா வச்சுக்குவான். முக்கியமா பன்னு சிச்சு 2 பேருக்கும் டபுள் ஆசீர்வாதத்தை கொடுப்பான். ஆசீர்வாதம் எல்லாம் அப்புறமா கொடுங்க, எனக்கு இப்போ 4 இட்லி 4 வடை வேணும், ரொம்ப பசிக்குது, சீக்கிரமா சாப்பாடு கொடுங்க. துணி சிரிச்சுக்கிட்டே, சரி சரி, உங்க எல்லாருக்காகவும் நான் வீட்டுல சமைச்சு வச்சிருக்கேன், சீக்கிரமா வாங்க, சாப்பாடு கொடுக்கறேன். அதே மாதிரி பாயசம் கூட ரெடியா செஞ்சு வச்சிருக்கேன். பூஜையை முடிச்சிட்டு நம்ம எல்லாரும் வீட்டுல போய் சாப்பிடலாம், சீக்கிரமா வாங்க. சிச்சு ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சா. நீ அன்னபூர்ணேஸ்வரி, எங்க பசிய தீக்க வந்த தேவதை, என்ன பாயசம் கொடுக்குறீங்களா? டே சின்ன வாடா, பாயசம் கொடுக்குறாங்களா? எனக்கு பாயசம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே துணியோட வீட்டுக்கு போனாங்க. துணி எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு பாயசத்தை கொடுத்தா. ராத்திரி முழுக்க கண் முழிச்சிருந்தாலும் நேத்தெல்லாம் விரதத்துல இருந்தாலும் இப்ப எல்லாரும் ரொம்ப உற்சாகமா தான் இருந்தாங்க. அப்படி அன்னைக்கு பறவைங்களோட கிராமத்துல சிவராத்திரி பண்டிகை ரொம்ப நல்லபடியாவே நடந்து முடிஞ்சுது. சிவராத்திரி அன்னைக்கு தூங்காம இருக்கிறது மட்டும்தான் பக்தின்னு நினைக்க கூடாது. அன்னைக்கு விரதம் இருந்து தூங்காம இருக்கிறது நாம நம்ம கிட்ட கண்ட்ரோலா இருக்கிறோமா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு உதவும். அப்புறம் இந்த பக்தியா இருக்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு பதிலா உண்மையிலேயே பக்தியா இருந்துக்கலாம். இல்லனா இல்ல என்னால தூங்காம இருக்க முடியாது, என்னால விரதம் இருக்க முடியாதுன்னு உண்மையை சொல்லிட்டு நாம அந்த விரதம் இருக்காம சாப்பிட்டுட்டும் போயிடலாம். பொய் சொல்லி ஏன் பொய் பக்தியை காட்டணும்?